என் தேவனே உம் பிரசன்னம் என் முன்பதா செல்லணுமே. கரங்கள் வானத்துக்கு உயர்த்தி என்னோட கூட சேர்ந்து ஒரு பிரசனத்துக்காக வாஞ்சிக்கிற ஒரு கூட்டமா நம்ம நிக்கணும்னு ஆசைப்படுறேன். Just lift your hands to the heaven and just say, Lord, we need your presence right now. Fill us mightily. தேவனே உம் பிரசன்னம் எங்க முன்பதா நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ என் நாமத்தினால அதை தேவன் தந்தருவார். என்னோட கூட சேர்ந்து சொல்ல போறீங்க.
தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். ஹalleluya. Whenever we worship, எப்பலாம் நம்ம ஆராதிக்கிறோமோ இது ஒரு சின்ன பரலோகமா மாறுது. ஆமென். ஹalleluya. Just சின்ன ஹெவனா மாறிடுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கடைசி நாட்களில பிரசனத்துக்காக ஏங்குற ஒரு கூட்டத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். எப்படி? அவர் பிரசனத்துக்காக ஏங்குற ஒரு கூட்டம். அதனால நான் எங்க போனாலும் என் வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி அவர் பிரசனத்தை முன்னர் கொண்டு வர ஆசைப்படுவேன். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஹalleluya. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? இந்த பாடலுக்கு கையை உயர்த்தி காட்டுங்க பாக்கலாம். ஓகே குட். தெரியாதவங்க இந்த பாட்டை என் கூட சேர்ந்து பாடணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி தெரிஞ்ச முகத்துக்கெல்லாம் பார்த்து நன்றி சொல்றேன். God bless you. கார்ல வரும்போது தான் கேட்டேன், நம்ம கிளர்க் சூப்பர்மேனை கேட்டேன். அவரு கேட்டதுக்கு ஏன் சிஸ்டர் எஸ்தர் வீட்டுல அரேஞ்ச் பண்ணல அப்படின்னு கேட்டேன். இல்ல அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க அப்படின்னு. சரி அதனால ஹோட்டல்ல போட்டேன். சோ நல்லா என்ன கேர் எடுத்தாங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் பணிவான நன்றியை ஏறெடுக்கிறேன். ஹalleluya. ரொம்ப பேரோட ஃபேஸ் வந்து ரொம்ப கிட்ட இருக்கிற உறவா இருக்கு. ஏன்னா Facebookல எல்லா முகத்தையும் பார்க்கிறேன். அது ரொம்ப பெரிய ஒரு ஓகே குட். God bless you. எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க வந்திருக்கீங்க? உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. அப்பாவை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க, அப்பா என் வேதனையை கொட்ட நான் வரல, உங்க ஆராதிக்காம. ஆமென். கவலையை சொல்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா அவர் ஆராதிக்கணும்ன்ற ஒரு கூட்டம் கொஞ்சம் குறைவுதான். ஆமெனா இல்லையா? நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹalleluya. பைபிள் எடுத்து நான் படிக்கும் பொழுது ஆவியானவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒரு பிரசனத்துக்காக ஏங்குற கூட்டம். பாஸ்டர் உடனே நான் சொல்ல விரும்புறேன். எத்தனையோ சர்ச் நான் போயிருக்கேன். இந்த சர்ச்சுக்குள்ள வரும்போது I feel the fear of God is filled in this place. தேவனோட பயம் ஆராதிக்கும் பொழுது, ஒரு சிஸ்டர் நல்லா ஆராதிச்சாங்க. நாம ஆராதிக்கும் பொழுது அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ணேன். the wonderful presence. எங்க அந்த சிஸ்டரை காணமே? Praise the Lord. God bless you sister. அதாவது யாரை கொண்டாவது அவரோட பிரசனத்தை ஊட்டிடுவாரு. நான் தான் நிக்கணும்னு அவசியமே இல்லை, இந்த ஊழியக்காரர் தான் நிக்கணும்னு அவசியம் இல்லை. தியாகத்தையும் பாசத்தையும் தான் எதிர்பார்க்கிறார். பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, சொல்லுங்க பக்கத்துல. உங்க பணிகள் அப்பா உங்க பணத்தை பார்க்கல, உங்க உள்ளத்தை மகாத்தை தான் பார்க்கறாரு. ஆமென். நான் சொல்லுவேன், எங்க போனாலும் உனக்கு சொல்லுவேன், worship is touching the heart of God. அப்படியே ஆராதனை என்பது தேவனுடைய இருதயத்தை தொடுவது. ஆமென். அதனால இருதயம் தான் இங்க worshipக்குள்ள ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன். ஆமென். கொஞ்சம் அப்படியே எழுமணிக்கலாம் என்னோட கூட சேர்ந்து. நேரம் இல்லாதனால நான் செய்தியும் ஆராதனையும் ஒன்னா போடணும்னு ஆசைப்படுறேன். அதனால உங்களுடைய கோஆபரேஷன் ரொம்ப தேவைப்படுது. டிரான்ஸ்லேட் பண்ணணும் தேவைப்பட நான் சொல்றேன். இப்போ தயவு செய்து உங்களை மறந்து, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இந்த சபை நல்லா ஆராதிக்கிற சபை. என்னங்க ஆமென் காணோம்? அதனால என் கூட சேர்ந்து எத்தனை பேர் ஆராதிக்க போறீங்க? ஹalleluya. என்னோட F மைனர் இருக்கா? E மைனர். Thank you Jesus. உங்க சமூகத்துக்கு ஓடி வந்த உம்மை ஆராதிக்க துதிக்க வந்த உங்க சமூகத்துக்கு ஓடி வந்த உம்மை ஆராதிக்க துதிக்க வந்த எப்படி போ? உங்க சமூகத்துக்கு ஓடி வந்த உம்மை ஆராதிக்க துதிக்க வந்த உங்க சமூகத்துக்கு ஓடி வந்த
நான் எங்க போனாலும் உங்க நினைப்பு. ஏன்னா அநேக நேரத்துல நான் பாவம் அறியாமலே, நம்ம அறியாமலே பாவம் செஞ்சிடும், வித்தவுட் அவர் நாலேஜ். அப்புறமா யோசிப்போம், ஐயோ இந்த தப்பு செஞ்சுட்டு, இந்த பாவம் செஞ்சுட்டுன்னு. அப்புறம் யோசனை பண்ணா நமக்கே தெரியாது சாத்தான் உள்ள வந்திருக்கிறது. ஹலோ, இருக்கிறீங்களா உயிரோட? சோ அதனால ஆவியானவர் என்ன சொன்னார்னா, ஒரு நாள் ஒரு கிராம பிள்ளைங்கள என்கிட்ட கேட்டாங்க, ஐயா, என்ன ஐயா கூப்பிடுறாங்க, ஐயா என்னையா நாங்க பாவம் எங்களை அறியாமலே பாவம் செஞ்சிடறோம், எங்க போனாலும் ஏசப்பா நினைப்பு இருக்கிற மாதிரி இருந்துட்டா போதும், நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னா. ஒருத்தர் நான் வீட்டுல போய் அந்த பிள்ளைங்களுக்காக செபிக்கும் பொழுது ஒரு வசனம் தோன்றுச்சு, உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை வாய்ப்பு செய்வார் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்பெல்லாம் அப்பா நினைக்கிறீங்களோ அப்ப கூட இருப்பார் நிச்சயமா. Jesus name, thank you, hallelujah, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால உங்க கூட அவருடைய நினைப்பு இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த பாட்டு பாடும் போது நீங்க வெளியே போகும்போது நிச்சயமா சொல்றேன், பாவம் உங்களை அணுகாது. ஆமென் சொல்லுங்க ஐயா. ஒரு நாள் பேதுரு பார்த்து அப்பா கிட்ட கேக்குற, அப்பா இந்த ஜனங்களை அழிச்சிடலாமா அப்படின்னு கேக்குறேன். அப்பா சொல்றாரு, நீ பரலோக சிந்தனை உனக்கு இல்ல, பரலோக சிந்தனை இருக்கிறவங்க நிச்சயமா பாவம் பண்ண மாட்டேன். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஹலோ சிஸ்டர், பிரதர், பேசுங்க ப்ளீஸ், பேசுங்க. அப்பா நினைப்பு உங்களுக்குள்ள எப்பொழுது இருந்தா பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. நான் எங்க போனாலும் உங்க நினைப்புலதான் வாடுறேன், நான் என்ன செய்தாலும் உங்க நினைப்புலதான் செய்யறேன், உங்க அன்புதான். சொல்லுங்க, உங்க அன்புதான் என்ன இழுக்குது, அதனாலதான் ஓடி வந்திருக்கீங்க. இருபதா என்ன சூழுது, அன்புதான் உங்க இருபதா நல்லா சத்தமா சத்தமா இருபதா நான் எங்க போனாலும் உங்க நினைப்புலதான் வாழ, நான் என்ன செய்தாலும் உங்க நினைப்புலதான் செய்யற, உங்க அன்புதான் இருபதா என்ன சூழுது, சுமந்து கொண்ட இயேசு ராஜாவே. சொல்லுங்க, என் கவலை கண்ணீர் வேதனையெல்லாம் சுமந்து கொண்ட இயேசு ராஜாவே, உம்மோடு இணைந்து வாழ்ந்தா போதும். சொல்லுங்க அப்பா, உம்மோடு இணைந்து வாழ்ந்தா எனக்கு நிரந்தர சமாதானம். சத்தமா சொல்லுங்க, உம்மோடு இணைந்து வாழ்ந்தா போதும். என்ன போதும்? என்ன போதும்? அப்பா கூட இணைஞ்சு வாழ்ந்தா போதும். இது ஒரு நம்பிக்கை உன் ஹார்ட்ல டெய்லி வளரும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நம்பிக்கை தான் உனக்குள்ள வளரும். அப்ப கூட இணைஞ்சு வாழும்போது பிரச்சனை இருக்கதான் செய்யும், ஆனா அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிற நம்பிக்கை உனக்குள்ள வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிற ஞானத்தை தேவன் கொடுப்பாரு. அதான் நிச்சயமாகவே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருபதா நல்ல சத்தமா எல்லாரும் அன்புதான் சொல்லுங்க, அன்புதான் அன்புதான். இருபதா 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 இது சத்தமா இருபதா அன்புதா 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 இருபதா
ரொம்ப பேர் அப்படியே ஸ்டைல்ல நிக்கிறீங்களே. அப்பா ஆராதிக்க வரும்போது ஸ்டைல் வேணாமா? ஹலோ, உங்களே மறந்துருங்களேன். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, மறந்துருங்களேன். சொல்லுங்க பிரதர், மறந்துருங்க பிரதர். அல்லேலூயா. உங்களை மறந்தாதான் அவர் வருவார் உள்ள. நீங்க இருக்கிற வரைக்கும் அவர் உள்ள வர மாட்டார். புரியலையா? நீங்க இருக்கிற வரைக்கும் அவர் உள்ள வர மாட்டார். நீங்க மறந்தாதான் அவர் உள்ள வருவார். ஆமென். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, மறந்துருங்களேன். கொஞ்ச நேரம் இந்த அந்த டைம்லலாம் MIB படம் பார்த்துருக்கேன். MIB என்ன படம்? அது ஒரு லைட் அமிச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடும். பார்த்துருக்கீங்களா? Men in Black. அந்த மாதிரி இப்போ ஒரு லைட் கத்துரு கண்ணு கொடுக்க போறேன். கண்ணு தெரியும், எல்லாரும் பார்க்கலாம். ரெடி? வா, ரெடி. ஒண்ணு இல்லை, பக்கத்துல இருக்க மண்டை மேலே ஒன்னையும் போடும், எல்லாம் அப்படியே மறந்துடுவாங்க. ரெடி? ஹல்லேலூயா. உங்களை மறந்தாதான் உள்ள வருவாரு. மறக்காத வரைக்கும் உள்ள கிரியை செய்ய மாட்டாரு. சொல்லுங்க அப்பா கிட்ட, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அப்பா கிட்ட உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா, அவர் உங்களுக்குள்ள வந்து கிரியை செய்யணும்னா, உங்க சுயம் அங்க இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ரெடி? கை தட்டை பாடலாம். 1 2 3 4. ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன். சொல்லுங்க, ஆராதிப்பேன். Yes Lord. ஆராதிப்பேன் உம்மை. இது சொல்லுங்க, கை தட்டி சொல்லுங்க, ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை தொட்டு தொட்டு ஆராதிப்பேன். திராட்சை ரசத்தை ஆரஞ்சு நான் ருசி பார்க்கும்போது எனக்கு தான் தெரியாது எவ்வளவு டேஸ்ட். ஆமென். நீங்களும் அந்த ருசி பார்த்தாதான் தெரியும் அப்பாவோட பிரசனை எவ்வளவு இன்பமா இன்வால்வ் ஆயிடுங்க. ரெடி? 1 2 3 4. ஆராதிப்பேன் உம்மை, everyone. ஆராதிப்பேன் உம்மை, சொல்லுங்க சொல்லுங்க, ஆராதிப்பேன் உம்மை, சத்தமா ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன். உணர்ந்து சொல்லுங்க, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. சொல்லுங்க அப்பா, சொல்லுங்க சத்தம், அப்பா நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. என் புருஷன் இல்லைனாலும் நான் வாழ்ந்துருவேன். என் பொண்டாட்டி இல்லைனாலும் நான் வாழ்ந்துருவேன். என் பிள்ளைங்க இருந்தாலும் வாழ்ந்துருவேன். ஹலோ, யாருக்குன்னா செகண்ட் இருந்தாலும் வாழ்ந்துருவேன். ஆனா நீங்க இல்லாம வாழ முடியாது. இதை உணர்ந்து சொல்றவன் தான் தாவீது.
அப்படி உணர்ந்து சொன்னான். அப்பாவுடைய ஹார்ட்ல ஒரு பெரிய இடத்தை பிடிச்சான். அப்பாவுடைய ஹார்ட்ல நீங்க இடம் பிடிக்கணும்னா ஒரே ஒரு ரகசியம் சொல்றேன், அவர் மேல அளவில்லாத பாசத்தை கொட்டி பாருங்க. You will be a special in his heart. Amen சொல்லுங்க பார்க்கலாம். மறந்து என் கூட கையை தட்டி ஆராய்ச்சதும் செய்திக்குள்ள போய் இல்ல அப்படியே முடிச்சுட்டு நான் உட்காந்துருவேன். எனக்கு மலேசியா இந்தியால இருந்து வந்த ஃபிளைட்ஸ் அதுல கவலையே பட மாட்டேன். வித்வுட் யுவர் இன்வால்வ்மெண்ட் இல்ல எனக்கு பிடிக்க. ரெடி 1 2 3 4 ஆராதிப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சீலிங் எல்லாம் கொஞ்சம் ஷேக் ஆகுற மாதிரி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஃபாஸ்டிங்ல என்ன இருக்கீங்களா? ரெடி 1 2 3 ஹalleluya. எனக்கு வேதனை வரும்போது சரி, என்ன கட்டி என்ன சூழ்நிலை ஏதாவது கட்டி வச்சிருந்தாலும் சரி, நான் பண்ற ஒரே ஒரு ரகசியம் என்னன்னா சத்தமா அப்பாவை ஆராதிப்பேன். அதான் என்னோட விக்டரிக்கு காரணமே, வேற ஒண்ணுமே இல்லைங்க. worship is my medicine. worship அதுதான். என்னங்க முறைச்சு பாக்குறீங்க? ரகசியத்தை அனுபவிச்சு நான் சொல்றேங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா எனக்கு எல்லாம் நீங்க தான் மாறணும், எனக்கு எல்லாம் உங்க பிரச்சனை தான் மாறணும் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே போகும்போது I tell you, ஒரு thick cloud உங்களை அப்படியே மூடி இருக்கிறத நீங்க பாப்பீங்க. Thank you Holy Spirit. F minor, F minor, F minor. குறைகளை பார்த்து தள்ளாமல் நிறைவை தந்து அணைத்துக் கொண்டே. அப்பா பார்த்து சொல்லாமா? குறைகளை பார்த்து தள்ளாமல் நிறைவை தந்து அணைத்துக் கொண்டே. அவர் மாத்திரம் உங்க குறையை பார்த்திருந்தா, எண்ணி இருந்தா, இன்னைக்கு நீங்க இங்க நிக்கிறதுக்கே தகுதி இல்லை. நான் தகுதி இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தகுதி இல்லைங்க. நீங்க நிக்கிறீங்கன்னா அவரு குறைய பார்க்கலங்க. ஹalleluya. உம்மை போல மனம் இருக்கும் தெய்வம் இல்லை. உம்மை போல அன்பு கூறும் வேற தெய்வம் இல்லையே.
அப்பா பார்த்து கரங்களை உயர்த்தி என்னோட கூட சேர்ந்து தேங்க்யூ. அப்பா பார்த்து சொல்லுங்க, we love you so much. எந்த நேரத்திலயும் அப்பாவை பார்த்து இந்த வார்த்தை சொல்ல மறந்துடாதீங்க. ஏன்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ இந்த வார்த்தை சொல்லும் போது. Oh, hallelujah, hallelujah. உயிரிலும் மேலாக உம்மை நேசிக்கிறோம் இயேசு. More than my life. உயிரிலும் மேலாக உம்மை நேசிக்கிறோம் இயேசு. மீண்டும் உள்ள ஆழத்தில் கரங்களை உயர்த்தி உயிரிலும் உயிரிலும் சொல்லுங்க. உங்க வேலை, உங்க குடும்பம், பிள்ளைகள், உங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் முன்ன வச்சு உங்களுக்கு எது பெருசா நினைக்கிறோம் அதெல்லாம் முன்ன வச்சு சொல்லுங்க. அப்பா, இதை காட்டிலும் உங்களை தான் நேசிக்கிறேன், என் உயிரை காட்டிலும் உங்களை தான் நேசிக்கிறேன். எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க டேலண்ட் அவங்க பெருசா நினைப்பாங்க, அவங்க சபைய அந்த ஊழியர்கள் பெருசா நினைப்பாங்க, அவங்க குடும்பத்தை பெருசா நினைப்பாங்க. ஆனா அப்பா யாரும் தெரியுமா வல்லமையா அந்த தேசத்துல பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு. அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு, அப்பா இது எல்லாத்தை விட நீங்க தான் எனக்கு பெரிய ஒரு சொத்து. கரங்களை உயர்த்தி சொல்லி பாருங்க. அப்பா தெய்வமே உம்மை
பார்க்கிறேன். உங்க இதயத்து மேல கையை வச்சு சொல்லு, டாடி சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க. என்னன்னு சொல்லி தெரியுமா? என் பிள்ளை உண்மையா இருதயத்துல சொல்றான்னு பாக்குறாரு. Let your word be true. அந்த உண்மை அதோட கூட கலந்து வரட்டும். அப்படியே describe or describe. You're so marvelous, God. நீங்க எவ்வளவு வல்லமை நிறைந்தவரப்பா. இந்த இடத்துல வந்து வாசம் செய்றீங்கப்பா. எங்களை தகுதியே இல்லாத ஒரு கூட்டம், ஆனா எங்களை தகுதியாக்கினால நம்ம பிரசனத்துக்காக நீங்க வச்சிருக்கீங்க அப்பா. உங்களை போல யார் இருக்கிறாங்கப்பா? அப்பா அப்பா அப்பா
வாலிப தம்பி, உலகத்தின் காரியத்தில் மிக ஒரு பிடியில இருக்கிறீங்க. அப்பா சொல்றாரு, நீ எதை பெருசா நினைச்சு பிடிச்சிருக்க, அதை விட்டா முழு மலேசியா பட்டணத்தை உன்னை ஆச்சரியமா பார்க்கல நான் மாத்த போறேன்னு சொல்றேன் தம்பி. I don't know who is that. You've fallen in love with the girl. I don't know who is that. அதை விட இயேசுப்பா நீ மேல பார்த்த நினைச்சுக்க. You will be a mighty vessel in His hand. I don't know who is that. Brother, God wants you right now. அப்பா பார்த்து சொல்லு, ஒரு குடும்பம் இருக்கு, முழு அந்த வேலையே நம்பி இருக்கிறீங்க. நான் சொல்லிட்டா என்னதான் வேலை இருந்தாலும் you are my first in my life, Lord. அப்பா பார்த்து சொல்றீங்களா? அப்பா பார்த்து இந்த வார்த்தை சொல்றீங்களா? இன்னும் அதிகமா, 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 இன்னும் அதிகமா நேசிக்கிறோ, நேசிக்கிறோ உம்மை நேசிக்கிறோ உம்மை. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அப்படியே நுழைஞ்சு சொல்லுங்கப்பா, கிருபையாலே ரத்தத்தாலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைகிறோம். கிருபையாலே, ஒரு கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி, ரத்தத்தாலே மகா பரிசுத்த ஸ்தானத்தில், மீண்டும் சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, கிருபையாலே டாடி ரத்தத்தாலே மகா பரிசுத்த ஸ்தானத்தில் நுழைகிறோம். பரிசுத்த பரிசுத்த மிகவும் பரிசுத்த தெய்வமே, பரிசுத்த பரிசுத்த
you're holy. Lord, you're holy. நீ பரிசுத்தர். மிகவும் பரிசுத்த தெய்வமே. So holy, Lord. Wow. Wonderful. அப்பா பார்த்து சொல்லுங்க, அங்கங்க பார்க்காதீங்க. Dad, you're so holy, Dad. எங்கவா நீ எவ்வளவு பரிசுத்தம் நிறைந்தவர். Just lift your hand to the heaven and say, Lord, we surrender ourselves. We humbly surrender ourselves. எங்களை தாழ்த்து உங்களை கொடுக்கிறோம். வானத்துக்கு நேராக உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Dad, let your heart sound. இருதய மாற்ற ஒரு சத்தம் வெளியே வரணும். God will love you. So yes, thank you. இருதய நோய் பல நாட்களாக இருக்கிற இருதய நோய் அப்படியே மறைஞ்சு போடுறேன். அவளை பார்க்கிறேன். I don't know who's that. Yes. Father, thank you. Your right leg is getting healed right now. உங்க right leg, உங்க காலை சுகமாக தான் நான் பார்க்கிறேன். Yes. ஆவியான உள்ள புகழ்ந்து கிரியை செய்யறதை நான் பார்க்கிறேன். அப்படியே விட்டு கொடுங்க. பரிசுத்தம் இல்லாதவங்களுக்குள்ள பரிசுத்தத்தை ஊற்றி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறத பார்க்கிறேன். பல மாதமா இருக்கிற அந்த தலை வலியை நீங்க நான் பார்க்கிறேன். எஸ் டாடி. left stomach இது ஒரு பெயின் இப்பொழுது உங்களை விட்டு நீங்கிறத நான் பார்க்கிறேன். விட முடியாத அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரணும்னு நீ செபிக்கிற ஒரு சகோதரனை நான் பார்க்கிறேன். Right now God is giving you the grace to come out from that addiction. Yes. ஒரு சிஸ்டம் மேல ஹெவியான வர்ஷிப் அனாயிண்டிங் ஊத்துறது நான் பார்க்கிறேன். I don't know who's that. Whenever you worship, எப்பெல்லாம் நீங்க ஆராதிக்கிறீங்களா அப்போ ஏதோ ஒரு மகிமை உங்களை அறியாமலே உங்களை மூட போகுது சிஸ்டம். I don't know who's that. Just lift your hands and say, Lord, அது நான் அர்ப்பணம் சொல்லி பாருங்களேன். Wow.
ஹீலிங் வேணும்ன்றது மாத்திரம் அப்படியே உங்க கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து நில்லுங்க. உங்க சரீரத்துல விடுதலை வேணும் அப்படின்னு நினைக்கிறது மாத்திரம். எஸ், come on, lift your hands to the heaven and say, Lord, we worship you. 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 Dad, we love you. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. துதி கனம் மகிமை இயேசு என் பிதா என் பரிசுத்த ஆவியானவர் பேர் எடுக்கிறோம். நல்ல